வணக்கம். சீதாஸ் பேஜஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 11 இது வந்து நம்ம மே 16th வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் பார்த்ததில் வந்து 11 பேர் ஸ்பாட் செலெக்ஷன் ஆனாங்க. இன்னும் 7 பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ செலக்ட் ஆனவங்க பேர் மட்டும்தான் சொல்லப்பட்டது. ஸோ 17th ஞாயிற்றுக்கிழமை 7 பேர் பாட வந்தாங்க. முதல்ல பாட வந்தது லயா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புன்வானம் பன்னீர் தூவுது அந்த பாட்டு பண்ணாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் வாய்ஸ், ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து பாடினாங்க. அப்போ தான் நமக்கு புரியுது இவ்வளோ ஒரு பாட்டு ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்காங்க. அதனால் ரொம்ப அழகாக பாடினாங்க அவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 90% கொடுத்து ஸ்பாட் செலெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக செலக்ட் ஆனவங்க ஸ்ரீவர்தினி. இவங்க வந்து நான் இவங்கன்னு சொல்கிறதுனால யாரோ பெரிய ஆள்னு வச்சுறாதீங்க, ரொம்ப குட்டி பொண்ணு தான். இவங்க வந்து ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து வந்ததாக சொன்னாங்க. சொல்லிவிட்டு இவங்க வந்து நான் பார்க்கும்போதே வந்து ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கிறாங்க, பெரிய பின்புலம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது. அவங்க பாடினது வந்து பூவே பூச்சூடவா அந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடினாங்க. ஸோ நான் உண்மையாக என் மனசில் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, இது ரொம்ப ட்ரைனிங் இல்லைன்னு தெரியுது, ரொம்ப அழகாக பாடுறாங்கன்னா இவங்க மட்டும் செலக்ட் ஆனாங்கன்னா சூப்பர் சிங்கர் வந்து நிஜமாலுமே இந்த ஜூனியர் வந்து நிஜமாக டேலண்ட்ஸுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுத்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கட்டாயமாக இன்னும் உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் மனசில். அவங்களுக்கு 90% கரெக்டாக கொடுத்து அவங்க ஸ்பாட் செலக்ட் ஆகிட்டாங்க. என்னென்னா இவங்க ஸ்பாட் செலெக்ஷன்னு சொல்கிறோம், இந்த பாட்டு ஒரு உயிர் இருந்தது. இது அவங்க ஜட்ஜெல்லாம் பேசும்பொழுதெல்லாம் கூட சில பேரெல்லாம் சொல்கிறாங்க, இந்த பாட்டை விட அந்த உயிர் இருக்குது அப்படின்னு. அது வந்து உணர்ந்து பாடுற மாதிரி அந்த ஒரு உயிர் இருந்தது. அதே மாதிரி வாய்ஸ் ரொம்ப லவ்லி வாய்ஸ். அதனால் இவங்க செலக்ட் ஆனதில் ஒரு கொஞ்சம் கூட ஆச்சரியம் இல்லை. நான் நினச்ச மாதிரி அவங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்ததாக ஆரியன் அப்படின்னு வந்தார். இவர் வந்து கோழிக்கோட்லேருந்து வந்திருக்கிறாரு. ஸோ நான் முன்னாலேயே போன வீடியோவில் சொன்ன மாதிரி கேரளாவிலேருந்து வரவங்க ரொம்ப ட்ரெயின் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வராங்க அவங்க. ஸோ இவர் வந்து வந்தேண்டா பால்காரன் அது பாடினார். அதாவது இது வந்து கொஞ்சம் ஈஸி பாட்டு மாதிரி தெரியும், ஆனால் அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக பாடுவாங்க. எந்த அளவுமே கொஞ்சம் இம்மி கூட பிசகாத கரெக்டாக பாடுவாங்க. ஸோ இவரும் அந்த மாதிரி ரொம்ப அழகாக பாடினார். ஸோ இவருக்கு வந்து 95% கொடுத்து ஸ்பாட் செலெக்ஷன் கிடச்சிது. ஸோ அதில் ஒன்றுமே ஆச்சரியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து சர்வேஸ்வரன் அப்படின்னு வந்திருந்தார். இவர் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட், அதாவது இவருக்கு பார்வை குறைபாடு இருக்குது. ஸோ இவங்க அம்மா வந்து சொன்னாங்க 13 வருஷம் கழித்து பிறந்தார், ஆனால் குறை பிரசவத்தில் பிறந்தார், ஆனால் இந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க, எதுக்கு நீ வளர்க்குற, வேண்டாம், ரொம்ப பிரச்சனை வரும் அப்படின்னு மாதிரியெல்லாம் சொன்னாங்க. பட் நான் விடலை, அது என் பையன், நான் வளர்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்தேன். அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திறமை இருக்குது தெரிஞ்ச உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஸோ இது வந்து இவரை பாட வச்சாங்க. இவர் வந்து மலையோரம் வீசும் காற்று மனதோடு அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணார். இந்த பாட்டு வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு. இது அப்படியே இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு மனசு என்னமோ பண்ணும், அந்த மாதிரி பாட்டு இது. ரொம்ப அழகாக பண்ணார் இவர், ரொம்ப அழகாக பண்ணார். எனக்குமே ரொம்ப பிடிச்சது. அப்போ வந்து அவங்க வேறு கேட்டாங்க, நீ செலெக்ஷனில் வந்து இன்னொரு பாட்டு பாடினேன் இல்லையா, அந்த பாட்டை திருப்பி பாட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. தேவர் மகன் வானம் தொட்டு போனா அந்த பாட்டு, அதுவுமே ஒரு மாதிரி சோகமாக கொடுக்குற பாட்டு அது. அதையும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார். ஸோ இவருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த என்ன சொல்கிறது, இந்த சீசன் 11 ஆரம்பித்து ஃபஸ்ட் டைமாக 100% கொடுத்துருக்காங்க. யாருமே நெகட்டிவாக போடலை, எல்லாருமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ். இது வந்து இட்ஸ் ஒர்த் இட். இந்த மாதிரி ஒரு செய்கைக்காக உண்மையிலேயே நம்ம விஜய் டிவியும் அந்த ஜட்ஜஸையும் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா ஒரு திறமையான ஒரு குழந்தைய கரெக்டாக ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. இவர் இன்னும் நிறைய பாடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து வல்சரவாக்கத்துலேருந்து விஷ்ணு அப்படின்னு வந்தார். கொஞ்சம் வளர்ந்த குழந்தையாக இருந்தார். எல்லாருமே கேட்டாங்க, நீ என்ன படிக்கிற நீ அப்படின்லாம் கேட்டாங்க. அவர் 10th தான் படிக்கிறாரு. ஆள் ரொம்ப உயரமாக இருக்கார். பாட்டியோடு வந்திருந்தார். அம்மா பிஸி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். பாட்டி தான் எல்லாரும் ரொம்ப பாட்டின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து கதை போமா அந்த பாட்டு, ஐயோ பா ரொம்ப கஷ்டம் இது.
இந்த மாதிரி ஒரு சின்ன பையன்தான் அவர், வயசில் சின்னவர், பார்க்குறதுக்கு உயரமாக இருந்தால் கூட. ஆனால் வாய்ஸ் நல்ல மெச்சூர்ட் வாய்ஸ் இருக்குது, நல்ல கண்ட்ரோல், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் பாடுற அளவுக்கு இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இவர் பாடி முடித்த பிறகு தான் தெரிஞ்சது இவர் ஒரு சீரியலில் ரொம்ப பாப்புலர் ஆர்டிஸ்ட், அவங்களுடைய சன் அப்படின்னு. ஸோ அவங்க சொன்னாங்க, நான் வந்து உன் பையன் சொல்லின்னு வரமாட்டேன், நான் ஜெயித்த பிறகு என்னோட அம்மா நீ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாராம். செய்து காட்டிட்டாரு. அவர் இன்னுமே நிறைய பாடுவார். இவருடைய வாய்ஸில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், இன்னும் நிறைய பாடல்கள் கேட்கணும் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அது ரொம்ப கஷ்டமான பாட்டு, அது ரொம்ப அழகாக பாடினார் அவர். ஸோ இன்னும் இவர்கிட்டேருந்தும் நிறைய பாடல்களை எதிர்பார்க்குறோம். இவருக்கு வந்து 95% கொடுத்து ஸ்பாட் செலெக்ஷன் கொடுத்தாங்க. அடுத்தது வந்து ராம்நாட்லேருந்து பெஃபினா அப்படின்னு வந்திருந்தாங்க. இவங்க வந்து பொடிநடையா போகிறவரே அந்த பாட்டு அதை எடுத்து பாடினாங்க. ஸோ இவங்களும் ஸ்பாட் செலக்டட் தான். அவங்களுக்கு வந்து 91% கொடுத்தாங்க. இன்றைக்கி பாடினதே 7 பேர் தான், அதில் 6 பேருக்கு இன்றைக்கி செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ நேற்று 11 பேர் இருந்தாங்க. ஸோ இப்போது 6ன்னு சேர்த்து 17 பேர் பாடியிருக்காங்க இப்போது. ஸோ இப்போது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க 8 பேர் இருக்கிறாங்க. ஸோ நமக்கு இன்னும் 3 பேர், 20க்கு இன்னும் 3 பேர் செலக்ட் பண்ணணும். இந்த 8 பேர் பாடி இதிலிருந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி டாப் 20ல் வைக்க போகிறாங்க. ஸோ பார்ப்போம். இதில் நிறைய நல்ல வாய்ஸஸ், இவங்களை ஏன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய வாய்ஸஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப குழந்தைங்க ரொம்ப அழகாக பாடினாங்க. ஸோ நல்ல ஒரு காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ இது வரைக்கும் வந்திருக்கிற எல்லாருமே ஒரு வெற்றியாளர்கள் தான். நமக்கு இன்னும் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான பாடல்கள் காத்திருக்கு. வரும் வாரம் பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.